வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. அக்டோபர் மாத ராசி பலன்கள் அக்டோபர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, கேது சுக்கிரன் சிம்ம ராசியில, புதன் சூரியன் கன்னி ராசியில, செவ்வாய் துலா ராசியில, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன ராசியில. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். அதே சமயம் டிரான்சிட் பாத்தீங்கன்னா அதாவது கிரக பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி இந்த மந்த் இருக்கு. அதிச்சார பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இந்த குரு அதிச்சார பயிற்சின்றது எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும், குறுகிய காலமா இருந்தாலும். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார் 18ஆம் தேதி குரு பகவான். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மந்த் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிட் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. அதிச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும், குரு பகவான் ஒரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ன்றதும் கண்டிப்பா தெரியும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புதுசா அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலா ராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியிலேயே செவ்வாய், 5ஆம் வீட்டுல ராகு, 6ஆம் வீட்டுல சனி பகவான் ரொம்ப பலமா இருக்காரு, 9ஆம் வீட்டுல குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, லாபஸ்தானத்துல கேது சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, 12ஆம் வீட்டுல இருக்கிற புதனும் சூரியனும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஜென்ம ராசியில இருக்கிற செவ்வாயும் ஓகே தான். ஹெல்த்ல மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் துலா ராசிக்காரங்க பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. ஏன்னா ஜென்ம ராசியிலேயே சப்தமாதிபதியான செவ்வாய் இருக்காரு. ஹெல்த்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லைஃப் பார்ட்னர் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்தமாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்க்கறது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கலத்திரக்காரகரான சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்திருக்காரு. துலா ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி அஷ்டமாதிபதி கேதுவோட ஜாயின் ஆயிருக்காரு. இதனால லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஃபேமிலியில மட்டும் 12ஆம் வீடும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது துலா ராசிக்காரங்க. அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் ஜென்ம ராசிக்கு மாறுவார். இதுவரையும் கன்னி ராசியில இருக்கிற புதன் துலா ராசிக்கு மாறுவார் 3ஆம் தேதிக்கு மேல. புதன் துலா ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி, ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட் தான். பட் இருந்தாலும் அவர் செவ்வாய் கூட ஜாயின் பண்ணுவார். மாரகாதிபதியான செவ்வாயோட சேருவார். இதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும், மன உளைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஹஸ்பண்ட் இல்லனா வைஃப் கூட கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வீண் கோவத்தால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, செவ்வாய் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதால. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாம பரிவர்த்தனை யோகமும் உண்டாகும். அதாவது புதன் சுக்கிர பகவானுடைய வீட்லயும் சுக்கிரன் புதனுடைய வீட்லயும் மாறி இருப்பாங்க. செலவுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் 9ஆம் தேதிக்கு மேல. பட் ஆனா அது ஒரு குட் எக்ஸ்பென்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சுப செலவுகளா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன மைனர் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும் 9ஆம் தேதிக்கு மேல. பிகினிங் ஆஃப் தி மந்த்ல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த டைம் பீரியட்ல. பட் அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கு மாறுவார். இது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கு. சூரியன் லாபாதிபதி, பாதகாதிபதி, ஜென்ம ராசிக்கு மாறுவார். ஆல்ரெடி ஜென்ம ராசியில செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்காங்க. இவங்க கூட ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத அதிகரிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ம ராசியிலேயே 3 கிரகங்கள். எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது உருவாகலாம். கூடவே பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவானும் 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். குரு பகவானுக்கு கடகராசி உச்ச வீடு தான், நல்ல ஒரு எக்ஸால்டட் பொசிஷன்ல தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் ஸ்தானப்படி பார்க்கும்போது துலா ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். கெரியர்ல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம், வேலை மாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கெரியர்ல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல. ஜாப் ஆர் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு.
கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசு வேலையில இருக்கிறவங்களும் சரி, அரசு சார்ந்த தொழில் பண்றவங்களும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 18ஆம் தேதிக்கு மேல குருவுடைய அதிசார பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 10ஆம் வீட்டுக்கு குரு பகவான் மாறுறது குறிப்பா கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடுன்னு பாக்குறாரு. பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால. பட் ஆனா அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டுல சுக்கிர பகவானும் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு. வண்டி வாகன யோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. புது வண்டி வாங்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட்ல. 6ஆம் வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்குறாரு. ருணரோக சத்ருஸ்தானம், கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். அதே சமயம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை 6ஆம் வீட்டுல இருக்கிறதால குருவுடைய பார்வை பலம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பட் அதே சமயம் அவருடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா கெரியர்ல, ஜாப் ஆர் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மந்த் எண்ட்ல அக்டோபர் 24ஆம் தேதி புதன் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவாரு. இது வந்து ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றத கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீடுன்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஆல்ரெடி குருவுடைய பார்வையும் 2ஆம் வீட்டுல இருக்கு. 9ஆம் வீட்டு அதிபதியான புதனும் 2ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் துலா ராசிக்காரங்க. ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு சுமாரான ஒரு டைமா இருந்தாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேல. பட் அகைன் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல கெரியர்ல, வேலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். பட் அகைன் ஒரு 24ஆம் தேதிக்கு மேல, அதாவது மாத கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க. குறிப்பா பணப்புழக்கம் அப்படின்றது அதிகரிக்கும் மந்த் எண்ட்ல. ஓவராலா ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. இதுவரையும் நீங்க கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சார பலன்கள் வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் தசாபுக்தி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது இப்ப கடகராசி, கும்பராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சரியில்லை, ஒரு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் கோச்சார படி பார்க்கும்போது. அதே சமயம் கடகராசிக்காரங்களுக்கும் சரி, கும்பராசிக்காரங்களுக்கும் சரி, அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தி நல்லா இருக்கிறதால இதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் இன்னொரு கேஸ்ல வந்து பார்க்கும்போது, அதாவது ரிஷபராசி, துளாராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ரிஷபராசி, துளாராசிக்காரங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா தெரியும். ஈவன் கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாலும். ஏன்னா தசாபுக்தி பலன்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். கோச்சார பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா தான் பார்க்கணும், ஒரு அடிஷ்னலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தை. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் இது மாதிரி அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.